ஹாய், இன்றைக்கி லட்சக்கொட்டை கீரை. இந்த கீரையை வச்சு ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி ரோல் எப்படி பண்ணலாங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் பன்னீர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துக்கோங்க. ஜீரகத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். அப்புறம் உப்பு. ஸோ இதை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ண போகிறோம். எடுத்திருக்க பன்னீரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிரை சேர்த்துட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் பக்கம் மேரினேட் ஆகிறதுக்கு டைம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நான் 1 கப் பீன்ஸ் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம். கீரையை நான் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு எந்த சைஸில் வேணாலும் சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாட் மசாலா, உப்பு. நெக்ஸ்ட் எடுத்திருக்க அந்த பீன்ஸ் கீரைலாம் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் சேர்த்து அது எல்லாத்தையும் ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த கீரை அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸாவது நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா இது அயன் கண்டென்ட் அதிகமாக உள்ள கீரை. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஹாஃப் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு போதும். நெக்ஸ்ட்டு நான் புதினா சட்னி அரைக்க போகிறேன். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, மிளகாய், லாஸ்ட்டாக லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ அந்த மேரினேட் பண்ண பன்னீரை நீங்கள் தவாவில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் முட்டை பொரியல் மாதிரி பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ இப்போ அது ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சப்பாத்தியை நல்லா ஹீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு புதினா சட்னியை கவர் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு இந்த வெஜிடபிள்ஸை சென்டரில் வைங்க. அப்போ தான் ரோல் பண்ணுறப்ப அது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பன்னீரை வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் இது செம்மையாக இருக்கும். ஸோ இதை நல்லா ரோல் பண்ணி நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணுங்கள். பாய்.